ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்க ஒரு சீரியல் தான் அனாமிகா. சீக்கிரமாகவே லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆயிருந்துச்சு. நம்மளோட பரணி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தென்றல் வந்து இணையத்தொடும் சீரியலில் வந்து நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி கரண்ட்டாக சன் டிவிலையும் ஒரு சீரியல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஐ திங்க் அருவி சீரியல்னு நினைக்கிறேன். அந்த சீரியல்லையும் பரணி அவங்க வந்து நடிச்சிட்ருக்காங்க. இப்போ என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இவங்களுமே வந்து அனாமிகா சீரியலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா ஒரு வீடியோ, அந்த வீடியோ வந்து நம்ம ஆகாஷ், அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸில் கதிர் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க ஃபேமிலி, அந்த ஃபேமிலி இருக்க எல்லாருமே இருக்க மாதிரியான ஒரு பிக் வந்து எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அனாமிகா ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. சுஷ்மிதா இவங்களுமே அந்த அனாமிகா சீரியலில் நடிக்கிறாங்க. மேபி ஆகாஷோட சிஸ்டர் கேரக்டர் ஏதாவது பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் ஒரு சில பிரபலங்கள் இருக்காங்க. எனக்கு ஃபேஸ் அந்த அளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட நேம் சொல்ல தெரியல. ஆக்டர் விபின் அவருமே வந்து இந்த சீரியலில் வந்து இருக்கார். ஆகாஷோட ஃபேமிலி போல இருக்க அனாமிகா சீரியலில் ஆகாஷ் வந்து கண்டினியூ பண்ணுவாரா? ஏன்னா விஜய் டிவியில் வந்து சீரியல் பண்ணிகிட்ருக்காரு மெயின் லீடாக. இந்த சீரியல் வந்து கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அப்கமிங்கில் நடிக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இவங்களுமே அனாமிகா சீரியலில் இருக்காங்க, கண்டினியூ பண்ணி நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஆல்ரெடி இன்னொரு ஹீரோவோட அப்டேட் வந்து அனாமிகா சீரியலில் வந்து கிடச்சிருச்சு. ஆகாஷோட அப்டேட் மட்டும் கிடைக்கல. ஷூட்டிங் வந்து ரெஸ்யூம் ஆனதுக்கப்புறம் என்னடா இது ஆகாஷோட அப்டேட் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. அப்கமிங்கில் அவருமே இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகாஷும் இருக்காரு அனாமிகா சீரியலில்.